இங்கே பாருங்க மேடம், இது எல்லாமே 80,000 ரூபாய் 1,00,000 ரூபாய் உள்ளே இருக்குதோ. உங்களுக்கு எது பிடிச்சிருக்குதோ நீங்கள் எடுத்துக்கலாம். 10,000 ரூபாய் எதுவும் இல்லையா இந்த மாதிரி? நீ வாய் மூடிக்கிட்டு நில்லு. நீ வாயை மூடு. வந்தியா கம்முன்னு நில்லு. சரியா? நீ மாமியார் ஆயிடாத. மாமியார் நான் இருக்கிறேன் என்ன? சரி அத்தை. இந்த நக்குள் நையாண்டி வேலை பேசுகிற வேலைலாம் என்கிட்ட வச்சுக்காத என்ன? சரி அத்தை. வாடி வா, உனக்கு ரசத்தில் வெஸ்து போட்டு கொடுக்குறேன். அது அது வந்து அத்தை, ராத்திரிக்கு ரசம் மட்டும் வைக்கிட்டா இல்லை சைடு சிக்கன் கிரேவி சேர்த்து வைக்கிட்டான்னு கேட்டேன் அத்தை. அது நைட்டுக்கு பார்க்கலாம். எப்போ பாரு தின்றதுலே இருப்பியாடி நீ தீனி பண்டாரமே. அத்தை நீங்க கூட ஏ குரூப் தான் அத்தை. நேற்று மட்டும் நீங்க 50 இட்லி தின்னீங்க, மறந்துட்டீங்களா? சரி சரி, மனமருதி எடுக்காத, வாயை மூடு. அத்தை எனக்கு இந்த பச்சை கலர் பிடிச்சிருக்குது அத்தை. அடேடே எடுத்துக்கோங்க மேடம், நீங்கள் ரொம்ப அழகாக செலெக்ஷன் பண்ணுறீங்க. உங்களுக்கு இந்த பச்சை கலர் புடவை ரொம்ப எடுப்பாக இருக்கும், எடுத்துக்கோங்க. அப்போ நாங்கள் செலெக்ஷன் பண்ண நல்லா இல்லையா? அரே அரே இல்லை மேடம், நான் அப்படி சொல்லலே. என்ன இருந்தாலும் இப்போ வந்து வேறு ஜென்ரேஷன் இல்லையா, அப்போது வேறே இப்போ வேறே. அவங்களுக்கு பிடிச்சிருந்து அவங்கள எடுக்கிறாங்கோ, உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் எடுங்கோ. அவளுக்கு பிடிச்சிருந்து நான் தான் எடுப்பேன், எனக்கு பிடிச்சிருந்து நான் தான் எடுப்பேன். அவளுக்கு இந்த ரெட்டு கலர் இருக்குல்ல அது கொடுங்க சரிங்களா? பேக் பண்ணிடுங்க. என்ன இந்த கேள்வி இப்படியாப்பட்ட கொடுமைக்கார கேள்வியாக இருக்குதோ? என்னப்பா எது பேச மாட்டேன்ற? அது வந்து நீங்கள் கூட ரொம்ப அழகாக செலெக்ஷன் பண்ணுதுன்னு தான் சொல்ல வந்தேன். சரிப்பா, இதப்பா வாங்க, இந்த புடவை பேக் பண்ணிடும். அத்தை என்னடி அத்தை அத்தை நீங்கன்னு என்ன? அத்தை எனக்கு புடவை. அதான் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புடவை வாங்கி கொடுத்தால, அத்தை கட்டிக்கின்னு வா சரியா? என்னடி மூங்கொட்டுற? சரி அத்தை. சரி சரி இரு, வாங்கி கொடுத்து தொலைகிற. என்னவோ இவ காசு கொடுக்குற மாதிரி அழட்டிக்கிறா. காசு கொடுக்குறது அவளுங்க. இவளுக்கு என்னவோ வலிக்குது எங்கேயோ. என்ன சம்மந்தி நீங்கள் புடவை எடுத்துக்கலையா? பரவாயில்ல சம்மந்தி, என்கிட்ட இருக்கிற புடவைக்கு இன்னும் 10 ஃபங்க்ஷனே பண்ணலாம். நான் அதில் ஏதாச்சும் ஒன்று கட்டிக்கிட்டு வரேன். நீங்கள் என்ன சொல்லணுமா? இருக்கிறப்பட்டவங்க 10க்கு 20 பீரோ கூட இருக்கும். அந்த பீரோவில் லட்சக்கணக்கில் புடவைங்க இருக்கும். இப்படி தான் பேசுவீங்க. சரிப்பா, அப்படியே மூத்த மருமகளுக்கு ஒரு புடவை குத்துரு சரியா? அந்த 3 புடவை மட்டும் பேக் பண்ணிவிடு சரியா? சரிங்கோ மேடம், பண்ணுது. என்ன பாசியோ பண்ணுது புண்ணுது நீங்கன்னு. சரி, நான் அப்படி போய் உக்காந்துக்கிறேன் வாங்க. சரி அத்தை. மேடம் பில் பே பண்ணுங்கோ. அது அவங்க பண்ணுவாங்க, அங்கே வாங்கிக்கோங்க சரியா? நான் தரேன்ப்பா. சரி மேடம், நீங்கள் போங்கோ. என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி பொம்பளையே நான் பார்த்ததே இல்லை. என்ன இது இப்படி ஆடுது? இது காசு கொடுக்குற மாதிரி ஆடுது. சி. இங்கே பாருங்க சேட்டு, நான் இருந்தாலும் அவங்க என்னோட மாமியார், அப்படிலாம் பேசாதீங்க. திட்டா திட்டிட்டு போகிறாங்க, என்ன தானே திட்டுறாங்க. வாய மூடு, அவர் கரெக்டாக தான் பேசுறாரு. இவ்வளோ இம்சை கொட்டிக்கிறா உன்னோட மாமியார். எனக்கு தெரியாமல் உன்னை எவ்வளோ இம்சை கொட்டிக்குவா. இங்கே பாரடி, அவள் எனக்கு தெரியாமல் என்ன இம்சை கொட்டிக்கினா இப்போ நடு வீட்டுக்கு நேரா. நம்மளுக்கு லட்சக்கணக்கில் பணம் இருக்குது, பார்த்துக்கலாம் நடு. என்ன வளகாப்பு உனக்கா அவளுக்கா? அவளுக்கு 2 லட்சம் போடுவ, உனக்கு வளகாப்பு நடத்துகிற புள்ளத்தாச்சிக்கு 80,000 ரூபாய் போடுவியா? எந்த ஊர்லயாச்சும் இந்த நியாயம் நடக்குமாடி? அடி பாவி, நான் பெத்த மக்கா இவ்வளோ பெரிய மக்கா இருப்பேன்னு நான் நினச்சிக்கூட பார்க்கலடி. அம்மா அவளே, ஃபஸ்ட்டு அப்பனுக்கு போய் சொல்கிறேன் இது எல்லாத்தையும். அம்மா அது மட்டும் பண்ணிடாதம்மா, அப்பனால இதெல்லாம் தாங்க முடியாதும்மா. இங்கே பாருடி, எனக்கு 80,000 பொழுது எடுத்து கொடுத்து கூட வருத்தமா இல்லை. ஆனால் உனக்கு பிடிச்ச பொழுது கூட எடுத்துக்க கூடாதுன்றா. அவளுக்கு பிடிச்சிருந்தா அவள் எடுப்பாளா? இது இத்தனைக்கும் காசு கொடுக்கறது நம்ம. அவனாடி அப்படி தூள் கலப்புறாவோ? என்ன அதிகாரம் பண்றா? என்னைக்காச்சும் மென்டல் ஏறிச்சு தலைக்கு, நான் போய் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோம் மாமியார் மேலே சொல்லியிருக்கேன் பாரு. அம்மா போனா போட்டோம், விட்டு தள்ளுமா. அங்கே எங்கள் வீட்டுக்காரெல்லாம் உட்காந்துருக்கிறாருமா, எதனா கேட்டுச்சுன்னா ரொம்ப வருத்தப்படுவாருமா. உனக்கு உன் புருஷன் வருத்தப்படக்கூடாதுன்னா எனக்கு என் பொண்ணு நீ வருத்தப்படக்கூடாதுடி. ஐயோ அம்மா விட்டு தள்ளுமா, ஏம்மா? அவங்க தான் என்ன இம்சை கொட்டிக்கிறாங்கன்னா நீ என்ன இம்சை கொட்டிக்கணுமா? எனக்கு இந்த வளகாப்பே வேணாம்மா, நடுமா வீட்டுக்கு போகலாம். ஐயோ சரிடி, சரி ஆச்சு நடு. காசு கொடுத்துட்டு நான் பொடவை வாங்கின்னு வரேன், நடு போகலாம். எனக்கு உன் சந்தோஷம் தாண்டி முக்கியம் அஞ்சலி. நீ நல்லா இருந்தால் போதும்டி. உன்னை இம்சை கொட்டிக்கிறது பார்க்க என்னால் முடியலடி.
ரொம்ப கஷ்டமா இருக்குதுடி. அம்மா சாரிம்மா, என்ன தப்பாக நினச்சிக்காதம்மா. சண்டை வரக்கூடாதுன்னு பார்க்குறேம்மா. சரிம்மா, வா போகலாம். சரிப்பா, நாங்கள் உங்கள் அமௌண்ட் பே பண்ணிடுறோம். எவ்வளோ ஆச்சுப்பா? மேடம் மொத்தமாக 4,10,000 ஆகுது மேடம். சரிப்பா, நாங்கள் பே பண்ணிடுறேன். அம்மா அமௌண்ட் இருக்குதாம்மா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நிறையவே இருக்கு. வா போலாம். ம் சரிம்மா. மேடம் அங்கே கவுண்டரில் இருக்குதோ அங்கே கட்டிடுங்க. ஆ சரிப்பா ஆச்சி, கட்டிடுறோம். ஏன்பா 2 லட்சத்துக்கு இன்னொரு புடவை இருக்குதுல்ல, அது பேக் பண்ணிவிடு. எனக்கு இந்த கலர் வேணாம், சரியா? ஆ சரி மேடம். காசு? காசு அங்கே சொல்லு, கொடுக்குது, சரியா? ஹரி சரியான பஜாரி குடும்பமாக இருக்குது போல இருக்குது. ஏன்பா இந்தாப்பா அமௌண்ட்டு. கொடுங்க மேடம். என்ன மேடம் இது 4,10,000 தான் இருக்குது. அவ்வளோதானப்பா ஆச்சு. இங்கே பாருங்க மேடம், அவங்க பிங்க் கலர் புடவை கட்டிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு 80,000 புடவை வேணாம் சொல்லிட்டு 2 லட்ச ரூபா புடவை எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால எவ்வளோ ஆகுதுன்னா 5,80,000 ஆகுது மேடம். 80,000 புடவை ஒன்று, 2 லட்ச ரூபா புடவை 2 எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. அடி பாவி, எப்படியாப்பட்டவளா இருக்கிறாளுங்க, இப்படி புடவை தின்றாளுங்களே. எப்படி உங்க கூடலாம் நீ இருக்கிற? மா கொடுத்து விட்டுடுமா. தரேன்டி, தரேன். தரத்துக்கெல்லாம் உனக்கு ஒன்றும் இல்லை. ஆனால் அவளுங்க 2 பேரும் 2 லட்சத்துக்கு புடவை எடுத்துக்கிட்டு புள்ளத்தாச்சி பொண்ணு வளகா உனக்குடி 80,000 புடவை எடுத்தா இல்லை ஓ. இதெல்லாம் நான் மனசில் வச்சுக்கிறேன். எப்போ பண்ணுமோ நான் பண்ணுறேன். இந்தாப்பா. சரி போச்சு மேடம், நீங்கள் போகலாம். த்ரிஷாவை கொக்கா, நானாவது 80,000 புடவை கட்டுறது அவருது.